இந்த ஹேர் டை நம்மளுடைய நரை முடிகளை ஒரே மாசத்துல நல்லா கருகருன்னு மாத்திடுங்க. இந்த ஒரு மாசத்துல இந்த ஹேர் டேயோட ரிசல்ட்டை நீங்க 100% பார்க்கலாம். இந்த ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது வெள்ளை முடிகள் நல்லா கருமையா மாறிடும். அதே போல நம்மளுடைய ஹேர் growth செம்மையா இருக்குங்க. இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 இலைகள் எடுத்திருக்கேங்க. முதல் இலை செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலை நம்மளுடைய ஹேர் growthக்கும் நம்மளுடைய ஹேரை நல்லா பளபளன்னு வச்சுக்கவும், அதே மாதிரி நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு மாத்தவும் இந்த செம்பருத்தி இலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வேப்பிலைங்க. இந்த வேப்பிலையில நம்ம ஹேர் டை செய்யும் போது நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற புண்கள், ஏதாவது புண்களோ இல்ல பொடுகு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த வேப்பிலை அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுங்க. ஹேர் growthக்கும் இந்த வேப்பிலை ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு முருங்கைக்கீரைங்க. இந்த முருங்கைக்கீரை நம்மளுடைய ஹேர் growthக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேர் டைல இந்த முருங்கைக்கீரை என்ன வேலை செய்யுது அப்படின்னா, நம்மளுடைய முடிகளை நல்லா கருமையா ஆக்கிட்டு அந்த கருமையை ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டேன். திப்பிலாம் இல்லாம நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் டைய நம்ம கண்டிப்பா இரும்பு கடாயில தான் சேர்க்கணுங்க. இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது வாரம் வாரம் அப்ளை பண்ணணுங்க. ஒரு 4 வாரம் அப்ளை பண்ணா, அதாவது ஒரு மாசத்திலேயே உங்களுக்கு இந்த ஹேர் டையோட ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிரும். சூப்பரான நேச்சுரலான பொருட்களை வச்சுதான் நம்ம இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இதுல மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி. இப்போ இதுல சில பொடிகளை சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுல முக்கியமான பொடி என்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடிங்க. கரிசலாங்கண்ணி பொடி இல்லாம ஹேர் டை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 100% திருப்தியே இருக்காதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 2 டீஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி பொடி நம்மளுடைய ஹேரை நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் growthக்கும் செம்மையா ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த பொருள் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ஹென்னா. நிறைய பேர் கமெண்ட்ல ஹென்னா சேர்க்கும் போதெல்லாம் ஹென்னா சேர்த்தா கருப்பா ஆகாது, ப்ரௌனா தான் ஆகும்னு சொல்றாங்க. ஆமாங்க, கண்டிப்பா வெறும் நீங்க ஹென்னா மட்டும் மருதாணி மட்டும் சேர்த்தீங்கன்னா ப்ரௌனா தான் ஆகும். நம்ம இந்த சில பொருட்களோட சேர்த்து செய்யும் போது அதோடைய கலர் நல்லா கருமையா மாறுங்க. இதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். செய்து பார்க்காமயே கமெண்ட்ல நீங்க ராங்கா கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா இதுல செம்பருத்தி இலை சேர்த்திருக்கிறதுனால நம்மளுக்கு ஹேர் டை நல்லா வழுவழுன்னு கிடைச்சிருக்கு பாருங்க. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அப்ளை பண்ணணுங்க. நீங்க வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். 4 வாரம் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டை தான் இது. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப இதுல இன்னொரு பொடியை நம்ம சேர்க்க போறோம். அடுத்த ஒரு முக்கியமான பொடி என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கத்தாங்க. கத்தா பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய ஹேர் growthக்கும் நம்மளுடைய ஹேரை நல்லா கருகருன்னு ஆக்கிடவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்தா போதும். கத்தா பவுடர் நிறைய சேர்க்க வேண்டாம். நம்ம அவுரி பொடிக்கு பதில் இந்த கத்தா பவுடரை சேர்க்கலாங்க. சில பேருக்கு அவுரி பொடி சேர்த்தா இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க இந்த கத்தா பவுடரை நீங்க சேர்த்துக்கலாங்க. இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு செம்மையா ரிசல்ட் கொடுக்குங்க. இப்ப பாருங்க, நல்லா கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு
நாள் பூரா விட்டுறலாம். ஒரு 24 hours அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பா 24 hours விடும்போதுதான் உங்களுக்கு இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க. நீங்க ஒரு 8 hours அந்த மாதிரி விடும்போது கலர் வந்து கம்மியா தான் சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க ஒரு 5 hours ஒரு தடவை இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு கருகருகருனான ரிசல்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க, நல்லா கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணுங்க. காத்து போகாம இருக்கிற மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். இப்ப இதுல சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான். அதனால நம்ம பயப்படாம இதை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அப்ளை பண்ண ஒரு வாரத்துல நம்மளுடைய நரைமுடிகளோட ரிசல்ட்டை வந்து நீங்க பார்க்கலாம். நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கும், அதோட நிறம் மாற ஆரம்பிக்கும். நீங்க இது ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள்ல எல்லாமே அப்படியே காணா போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இது. இப்ப இதை வந்து நம்ம நல்லா காத்து போகாம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா காத்து போகாம மூடி வச்சாச்சு. நம்ம 24 மணி நேரம் கழிச்சு இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணியும் பார்க்கலாம். பாருங்க, 24 hours ஆயிடுச்சு. ஓரெல்லாம் பாருங்க நல்லா கருகருன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஹேர் டை வந்து நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தா கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே டக்குன்னு கருமையா மாறிடுங்க. இந்த ஹேர் டை வந்து நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணணும், அது ரொம்பவே முக்கியம். நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் கருமையாகிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹேர் growth வந்து செம்மையா இருக்குங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அப்படியே வந்து காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளுடைய ஹேரில் வெள்ளை முடிகள்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்ருக்கும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் பிரச்சனை வந்து முழுசாகவே தீர்ந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.